அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மழைக்கால கூட்டத்தொடரானது இப்பொழுது நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு விதமான மசோதாக்கள் நிறைவேற்ற வாய்ப்பு உள்ளதாக அதற்கான மும்முரத்தையும் பாஜகவானது தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுல திமுக ஆதரிக்க போகிறதா இல்லை எதிர்க்க போகிறதா என்ற பல கேள்விகளும் முன் வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் பேசலாம். முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? அது மழைக்கால கூட்டத்தொடர்ன்றது ரொம்ப முக்கியம். பாஜக எப்படி அவங்களுடைய கூட்டத்தொடரை நடத்துவாங்க அப்படின்னம்னா, அவங்க வந்துட்டு சில மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்காக வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வசதியானதா. அதை நிறைவேற்றுறதுக்காக மக்களவையை கூட்டுவாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் எது சொன்னாலும் அதுக்கு வந்துட்டு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. உடனே எதிர்கட்சிகள் அனுமதி வேண்டும்னு கோருவாங்க. உடனே எதிர்கட்சிகள் அமளி சொல்லிட்டு அவை ஒத்தி வைப்பாங்க. இன்னைக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. இதே தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி 3-4 நாள்ல எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டு போயிடுவாங்க. போட்டு எதிர்கட்சிகள் ஒத்துழைக்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ நீ காத்தாலே வந்துட்டு மோடி பேசுறாரு இல்லையா, எதிர்கட்சிகள் ஒத்துழைக்கணும், நாம் ஒரு இந்தியாவை கட்டமைக்கணும் இப்படி அப்படின்னு தான் விடுவாரு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. உள்ளபடியான ஜனநாயகத்துக்கு ஒத்து வராத ஒரு கட்சி தான் பாஜக. அது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது விஷயம், நீங்க சொன்னது திமுக வந்துட்டு இந்த மசோதாக்கள் எல்லாம் ஆதரிக்குமோன்னு எந்த மசோதான்னு நீங்க சொல்லலை. பட் எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக வந்துட்டு தொகுதி மறுசீரமைப்பு மசோதா வந்துட்டு ஆதரிக்கும், பிஜேபி சைடுக்கு போயிடும் அப்படின்ட்டு. அதாவது இதை கிளப்பி விட்டது யாருன்னா காங்கிரஸ்காரன். அவனோட இல்லையா, அதனால அதோட போயிடுவாங்களாம். ஓகே, இவன் ஒரு அரை மதவாதி, அரை இந்துத்துவவாதி. இவனுக்கு எவனா ஒருத்தன் இடம் கொடுக்கல அப்படின்னா உடனே பிஜேபி காரன் ஆயிடுவானா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த போன முறை தொகுதி மறுசீரமைப்பு மசோதா சட்டப்பேரவை மக்களவையில் கொண்டு வரப்பட்ட போது இங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கிடையே கடுமையாக எதிர்த்தது மு க ஸ்டாலின் தான். அதை தோக்கடிக்கிறதுக்காக அவர் பெரிய ட்ரெண்டை செட் பண்ணாரு. இங்கேருந்து போனாங்க, எல்லா எம்பிக்களையும் அனுப்பி விட்டாரு. அதனால தான் 240 பேரும் கரெக்டாக ஓட்டு போட்டான். புரியுதுங்களா? ஸோ திமுக சொன்னது என்ன, இப்படி ஒரு மறுசீரமைப்பு ஒன்று வந்துச்சு அப்படின்னோம்னா, அனுமதிச்சோம் அப்படின்னோம்னா பாப்புலேஷன் படி அதை செய்வாங்க. அப்படி பண்ணாங்கன்னா தமிழ்நாடு பெரிய இழப்பு சந்திக்கும். தமிழ்நாடு மட்டுமல்ல, தென் மாநிலங்கள் எல்லாம் பெரிய அளவிற்கு தொகுதிகள் எண்ணிக்கை குறையும். அதனால அதை நாங்கள் ஒத்துக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்போ மாறிடுச்சாங்க. மாறாத போது எப்படி அதை வந்துட்டு ஆதரிக்க திமுக? அன்றைக்கு திமுக ஆட்சியில் இருந்தது, அதனால ஒரு பிம்பம் இருந்தது, திமுக எதிர்க்கிறார்கள் நம்மளும் எதிர்க்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு திமுகவிற்கான தேவை இருக்கா? 22 எம்பிக்களை தயவ பாஜக நாடுது, ஒருவேளை போகலாம் அப்படின்னு சொல்றேன். திமுக வந்துட்டு 22 எம்பிக்களை வச்சுட்டு அன்னைக்கு 22 தான், இன்னைக்கு 22 தான். ஸோ திமுகவினுடைய தயவை வந்துட்டு பிஜேபி ரொம்ப நாளாக நாடிக்கிட்டு தான் இருக்குது. அது ஒன்று இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நாளாக நாடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பிஜேபி தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்குது சொல்லுங்க? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலைன்னா உனக்கான சமக்கிர சிக்ஷா அபியான் நிதியை ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுல்ல. எவ்வளவோ நலத்திட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை குறைச்சாங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய வரி பகிர்வை குறைச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. எந்த இடத்துலயாவது பண்ணாத திமுக மட்டும் எப்படி ஆதரிக்கும்னு சொல்றாங்க காங்கிரஸ்காரன். ஸோ இது காங்கிரஸ்காரன் கிளப்பி விடுற ஒரு விடையும் அவ்வளோதான். மற்றபடி திமுக அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். பிஜேபி கொண்டு வர தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஒருவேளை திமுக ஆதரிக்கிறதுன்னு இவங்க சொல்கிறாங்க, ஆதரிச்சது அப்படின்னா அண்ணாரி ஆலயத்துக்கு பெரிய போட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் திமுகவே இருக்காது. இது ஸ்டாலினுக்கு தெரியாதா? திமுகன்றது ஒரு கொள்கை பூர்வமான ஒரு கட்சி. காங்கிரஸ் அப்படின்றது கொள்கையும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சொல்லு, தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக காங்கிரஸ்காரர் குரல் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். அவனுக்கு 99 பேர் இருக்கிறான்ல. தமிழ்நாட்டிலேயே திமுக தயவில் வந்துட்டு 9 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல, 10 பேர் புதுச்சேரியோட சேர்த்து. எந்த காரணத்துக்காக குரல் கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்காகன்னு ஒரு இடத்துல சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு மேகதாட்டு அணை விவகாரம் வருது. அந்த ஆண்டையும் காங்கிரஸ் தான், இந்த ஆண்டையும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குதா? எதை பேசுறான்னு பேச சொல்றது காங்கிரஸ்காரனை பார்க்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் அமைச்சர் பேசியிருக்கிறார். காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு செங்கலை தொட விட மாட்டேன், நட விட மாட்டேன். இல்ல, அங்க எங்க செங்கல் இருக்குது? இல்ல, அந்த அணை கட்ட ஒரு செங்கல்லை நட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசி. இவரும் அப்ப எங்க இருக்கிறவங்க சொல்றது இருக்கட்டும், டெல்லியில இருக்கிறவங்க சொல்லணும்ல. சிவகுமாரும் கட்டுப்பட்டது டெல்லிக்கு. இங்க இருக்கிற மாணிக்கம் தாக்கூரும் டெல்லி கட்டுப்பட்டவங்க. ஏதோ 2 பேரையும் கூட்டு பேச சொல்லுங்க பார்ப்போம். அந்த அணையை கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு பாதகம் ஏற்படும்,
பேச சொல்லுங்க பாப்பா ராகுல் காந்தியை. ம். அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. இதுதான் காங்கிரஸ் பிஜேபி. அவன் மாநிலங்கள்லாம் அடிச்சுக்கிடலாம், அவன் ஒன்றும் கண்டுக்க மாட்டான். இதுல எப்படி பிஜேபி வந்துட்டு ஆதரிக்கும், அது திமுக வந்துட்டு ஆதரிக்கும்? நமக்காக நம்ம தான் போராடணும். அதிமுக நல்லா தெரியும். இந்த பாஜக ஆதரவு என்பது காங்கிரஸ் கிளப்பி விட்டதுன்னு சொல்றீங்க. ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பேச்சே அதை நோக்கிதான் செல்கிறதுன்னு பார்க்க முடியுது. என்ன சொன்னாங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அண்மையில சொன்னது, என்னன்னு? விரைவில் திருச்சி சிவா வந்து மத்திய அமைச்சர் ஆகிறார். சரி, அதெல்லாம் அந்த எதை நோக்கி போகுது அப்படின்னு பாக்குறது. இங்க கூட இவர் கூட சொன்னாரு, ஸ்டாலின் கூட சொன்னாரு, நாடு இருக்கிற நிலைமையில எப்ப வேணாலும் தேர்தல் வர்றான்னு சொன்னாரு. அதை ஒண்ணு இவர் வந்துட்டு எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான முயற்சி அப்படிங்கிறாரு விஜய். விஜய்க்கு இப்போ எவ்வளவு பெரும்பான்மை இருக்கா இல்லையா? இல்ல. ஏன் பெரும்பான்மை இல்லையா விஜய்? கூட்டணியோடு சேர்ந்த பெரும்பான்மை இருக்குல்ல. அப்புறம் அதிமுக வந்து ஆளை வாங்கிட்டு இருக்காரு. அப்போ ஸ்டாலின் சொல்றத நம்புறாருன்னு தானே அர்த்தம். அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஆபத்து இருக்குன்னு விஜய் நம்புறாருல. ஓகே, அவ்வளவுதான். அரசியல்ன்றது இப்படிதான், பயம், பரஸ்பர பயம், கதை. இப்ப காங்கிரஸ்காரன் ஒரு கதை எடுத்து விட்டானா திமுக ஒரு கதை எடுத்து விடுவான்ல. அதான் அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்து விடுற கதை. எங்கெங்க ஆட்சி அமைக்கிறது, யாரு மந்திரி ஆகுறது, இதெல்லாம் நம்பிக்கை உண்மை அப்படின்னு நம்ம பேசுறோம்னு நம்ம எங்க நிற்போம்? கீழ்பாக்கத்துல தான் இருப்போம். ஓகே. தொகுதி மறுவரையானது எதன் அடிப்படையில விரிவாக்கம் செய்ய போகிறதுன்ற ஒரு தெளிவு இல்லைன்னு டிஆர் பாலு அவர்கள் சொல்றாரு. அது எதன் அடிப்படையில? இல்ல, ஒரே அடிப்படை தான். கான்ஸ்டிடியூன்சி ரீஆர்கனைசேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த கமிட்டி ஒரே ஒரு அடிப்படையில் தான் பண்ணும், பாப்புலேஷன். அப்படி பாப்புலேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் அது பண்ணிச்சு அப்படின்னோம்னா தமிழ்நாட்டுக்கு குறையும், உத்தரப்பிரதேசத்துக்கு டபுள் ஆகும். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பாதியா குறையும், உத்தரப்பிரதேசத்துக்கு டபுள் ஆகும். 140 வரைக்கும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். 70 தொகுதி வரைக்கும் பீகாருக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்படி எல்லா இடத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகும். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாநிலங்களுக்கும் குறையும். ஏன்னா இங்கெல்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு வந்துருக்கு. அதனால இங்கே குறையும் போது சீட்டு குறையும். எனவே இது வந்துட்டு பாப்புலேஷன் அடிப்படையில் மட்டும்தான் பண்ண முடியும், வேற எந்த அடிப்படையில் நடக்காது. இதற்கு திமுக ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளிநடப்பு செஞ்சா மட்டும் போதும், இதுவே வந்து அந்த தொகுதி மறுவரையை மசோதாவை நிறைவேற்றி விடலாம் அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க. என் மகளுக்கு புரியாது அது. வெளிநடப்பு செஞ்சிருந்தா அது நிறைவேறிடுன்றது மக்களுக்கு புரியாது. அது ஆதரவு நிலைப்பாடு இல்லையா சார்? அந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருந்தா மக்கள் நம்புவாங்களா? நீ நம்புவியா? நான் நம்ப மாட்டேன். விஜய் ஆட்சி அமைக்க திமுக வெளிநடப்பு செஞ்சது, ஆனா வந்து அவங்க ஒன்னும் தாவேக்கா இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? நீங்க ஜெயிச்சுக்கங்க, பெரும்பான்மை இருக்கிறது தெரியும் தானே. இவங்களுடைய கூட்டணியில தானே போயிட்டு அவங்களுக்கு பெரும்பான்மை கொடுத்தாங்க. அப்புறம் பெரும்பான்மை இருக்கிறது தெரியுமே. அப்புறம் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறது. அங்க அந்த மாதிரி இல்லையே. அங்க வெளியாருனா பிஜேபி நினைக்கிறதுல சாத்தியமாயிடும். பிஜேபி நினைக்கிறது நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல பாதிக்கப்படும். அது எப்படி வழி நடப்படுவாங்க? போன முறை அதற்கு எதிரான உக்கிரமான எதிர்ப்பையே உருவாக்குனது ஸ்டாலின் தான். இப்போ அவர் தான் உருவாக்க போறாரு. பொறுத்திருந்து பாருங்க. பாஜக திமுக கூட்டணி சேர்றதுல என்ன சார் சிக்கல் இருக்கு? அதாவது வாழலாமா தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்றதுக்குள்ள என்ன சிக்கல் இருக்குது? அவ்வளவுதான். திமுக சாவணும்னு நினைச்சதுன்னா அது போயிட்டு பாஜகவோட கூட்டணி போகலாம். திமுக வாழணும், வாழ்விக்கணும் தமிழ்நாடு அப்படின்னு நினைச்சதுன்னா பாஜக வந்து எதிர்த்தாகணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். திமுக மேலும் மேலோங்க ஒரு வாய்ப்பு மேல ஓங்கும். மோடி அவர்கள் வந்து மோடி அவர்கள் வந்து திமுக மீது காட்டக்கூடிய அந்த ஆர்வத்தை நம்மால கண்கூடா பார்க்க முடியுது. என்ன ஆர்வத்தை காட்டுறாரு? அவரே பேசுறாரு சார், காங்கிரஸ் எந்த அளவுக்கு திமுகவுக்கு துரோகம் செஞ்சிருக்குது பாருங்க. அதனால என்ன பண்ணிருக்காரு? ஏதோ மேகதாட்டு அணை விஷயத்துல பேச சொல்லுங்க பாப்பா. மோடிய பேச சொல்லுங்க. அங்க பர்மிஷன் கொடுத்துட்டு இங்க திமுகனுடைய ஆதரவு கேட்கறது இதானே அயோக்கியத்தனால? அது இது நமக்கே தெரியுது, ஸ்டாலினுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? விவசாயிகளுக்கு தெரியாதா? சரி, பாஜகவும் காங்கிரஸும் ஒரே நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் தான். என்னைக்கோ 2011 புதைச்சிட்டோம் காங்கிரஸை. இவர் ஸ்டாலின் தான் கூப்பிட்டு 41 சீட்டை கொடுத்து உயிரை கொடுத்தாரு. இல்லாட்டி அது நேரத்துக்கு ஒன்றும் இல்லாத போயிருக்கும் அந்த கட்சி. என்ன இருக்குது அந்த கட்சி? தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி 100 ஓட்டு இருக்காது. பரப்புரை பண்ண போனாங்கன்னா கூட வரமாட்டேன். எங்கேயாவது ஒரு தொகுதியில் ஒரு போராட்டம் பண்ண காங்கிரஸ்காரன் சொல்ல பார்க்கலாம். கூட நிற்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான்.
வீட்டில் இருந்து கூட அவங்க வரமாட்டாங்க ஆதரவா. புரியுதுங்களா? நாங்களாம் 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம்லாம் நடத்தினோம் காவிரி படுகையை காப்பாற்ற. காங்கிரஸ்காரன் வந்து நிற்கலையே. திமுக கூட்டத்தில் தானே நின்னா, வரலையே, வரமாட்டானுங்க. ஹைட்ரோ கார்பன் அபாயம் திட்டத்துக்கு எதிராக எவ்வளோ குரல் கொடுக்குறோம், காங்கிரஸ்காரன் வரானா? வரமாட்டான். ஏன்னா அவனுடைய வேலை அது கிடையாது. அவனுடைய வேலை தேர்தல் வரும்போது நிறைய சீட்டு கேட்கணும், மந்திரி பதவி கேட்கணும், பிடிச்சிக்கணும், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஏதோ நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு நலனை பற்றி பேசியிருக்காங்க, சோ வெங்கடேசன் பேசுறாரு, திமுக உறுப்பினர்கள்லாம் பேசுறாங்க, திருமாவளவன் பேசுறாரு, ரவிக்குமார் பேசுறாங்க. ஏதோ காங்கிரஸ்காரன் ஒருத்தன் பேசுறான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் பேச மாட்டாங்க. அவனுடைய வேலையை அவனுக்கான பதவி வாங்கிட்டு அவனுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான், வேற எதுவுமே கிடையாது. அதனால காங்கிரஸ் ஒரு கட்சியா வந்துட்டு மாநிலங்கள்லாம் எடுத்துக்கிறது அப்படின்றது ஒரு அறியாமை தான். அது தேசிய அளவுல ஒரு கூட்டணி இருக்கும்போது அது பிம்பமாகவும் சரி ஒரு பலம் தானே சார். மூன்றாவது அணியா உருவெடுத்தாலும் மூன்றாவது அணியா வந்து காங்கிரஸ் அணி இல்ல, மற்ற எல்லா மாநில கட்சிகளையும் சேர்த்துட்டு இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு வச்சாங்களே, அதுல யாரும் பெனிஃபிஷியரி? காங்கிரஸ். அப்புறம் திமுக ஏதாவது பெனிஃபிட் ஆச்சா? தெலுங்கு தேசம் எது, திரிணாமுல் காங்கிரஸ் ஏதாவது இது பெனிஃபிட் ஆச்சா? சமாஜ்வாடி ஏதாவது பலன் கிடைச்சதா? ஆம் ஆத்மிக்கு பலன் கிடைச்சதா? யாருக்கும் கிடைக்காது. காங்கிரஸ் மட்டும் தான் பலன் பெறும். அவங்க தானே பாஜகவை எதிர்க்கிறாங்க. என்னத்தை எதிர்க்கிறாங்க அவங்க? பாஜக வந்துட்டு இவ்வளவு பெரிய இவிஎம் வச்சு இவ்வளவு பெரிய மோசடி பண்ணி விஜய கொண்டாந்து வச்சுட்டு இருக்கிறத என்ன எதிர்த்தாங்க அவங்க? ஓடி போய் சேர்ந்துக்கிட்டாங்கல்ல விஜயோட. ஏன் விஜய்க்கு எதிராக இது வரைக்கும் வந்துட்டு கரூர் சம்பவத்துல வந்துட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல? அவர் பாஜகவோட ஒட்டிட்டு இருக்கிறதுனால தானே பண்ணல. இது காங்கிரஸ்காரனுக்கு தெரியாதா? அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவனுக்கு மந்திரி பதவி கிடைச்சா போதும், அவ்வளவுதான். திமுக இப்பொழுது தனித்து விடப்பட்டு இருக்கிறது, வேற ஆப்ஷனும் இல்லை. மூன்றாவது அணியை உருவாக்கினாலும் கடந்த காலங்கள்ல வந்து பெரிய அளவுல அது வந்து ஒரு பாசிட்டிவா அமைஞ்சதில்லை. என்ன செய்ய போகுது திமுக அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு. தனித்து விடப்பட்டுறதுன்னா வெளியில போனவங்களாம் எத்தனை % ஓட்டு? இப்போ வைகோ வேண்டாம் வெளில போயிட்டாரு, அவருக்கு ஒரு 18% ஓட்டு இருக்குமா தமிழ்நாட்டுல? கம்யூனிஸ்டுகள் 2 பேர் சேர்த்து அவங்க 2 பேருக்கு ஒரு 20% ஓட்டு இருக்குமா? முஸ்லீம் லீக்கு அவங்களுக்கு ஒரு 5% ஓட்டு இருக்குமா? என்ன இருக்கும்? எல்லாம் ஒரு பர்சன்டேஜுக்கு உள்ளதான் எல்லாமே. வைகோன்னா 0.25, கம்யூனிஸ்டுகள்லாம் 0.4, எல்லாம் பாயிண்ட் தான் எல்லாமே. இவ்வளவுதான் இதுங்க. ஒரே ஒரு கட்சி திமுக விட்டு வெளில போனதுனால திமுக இழப்பு ஏற்படும்னா அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். அது மட்டும்தான் இழப்பு ஏற்படும், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. காங்கிரஸுக்கு என்றைக்குமே ஒன்றுமே கிடையாது. அதனால திமுக தனித்து விடப்பட்டது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதான் பெரிய கட்சி இருக்கிறது இல்லையே, அதனால அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமாவளவன் அவர்களே திமுக எதிர்ப்பை ரொம்ப பலமா பண்ணிட்டு வராரு. அவருக்கு வேற வழி இல்லை. அவர் தாவேக்காவோட சேர்ந்துட்டாரு. நீங்க எங்களுக்கு இணையா வந்துட்டு நீங்க திமுக வந்துட்டு திட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா ரெட்டி சொல்றாரு. ரெட்டி சொன்னா அவர் கேட்கணும்ல, வேற வழி இல்ல. திருமா இன்னொருவரின் பேச்சை கேட்டுட்டு தான் பேசுறாரு, வேற என்ன பேசுறாரு? என்ன சார் எப்படி சொல்றீங்க? ஏன்னா சொல்றாருல்ல அவரு, இந்த எங்களோட கூட்டணி கட்சிகள்லாம் யாரும் திமுக எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படி சொன்னாரு. அவரு சொன்ன உடனே இவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. திரும்ப தேவையில்லாம பேசல, கொள்கை ரீதியா பேசுறாரு. நாளைக்கு திமுக பாஜக கூட்டணி உருவாகலாம்னு சொல்றாரு. எங்க கட்சியை அழிக்க பாக்குறாரு. அடிப்படையை சொல்லு எங்க அது உருவாகும்? நான் ஒண்ணு சொல்றேன், நாளைக்கு வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளும் தாவேக்காவும் ஒன்னா போயிடும். சாத்தியக்கூறு இருக்கு. அப்ப அதை கேள்வி அவர் பார்த்து கேட்கணும்ல. நீ அவரை பார்த்து கேளு, எப்படின்னு சொல்லு சாத்தியக்கூறு. போட்டு கேளு, திருமாவளவன் போட்டு கேளு, சாத்தியக்கூறு எங்காவது இருக்கா அப்படின்னு அவர் போட்டு கேளுங்க. ஓகே. எப்படி பார்த்தாலும் திருமாவளவன் தாவேக்காவோடு இருப்பது ஒரு பலம் தானே. நீங்க சொன்ன தாவேக்காக்கு பலம் தான், திருமாவுக்கு என்ன ஆகும்? ஒட்ட போயிடும், எல்லாம் அந்தாண்ட போயிடுவான். ஓகே. தாவேக்கா பலமாகும் போது திமுக பலவீனம் அடைகிறது, அப்படிதானே அது புரிஞ்சுக்கணும். தாவேக்கா பலம் அடைஞ்சிடும், திமுக பலம் வந்துட்டு இவங்களால இல்லையா, மக்கள் கிட்ட தானே இருக்குது ஓட்டு. இவங்க கிட்டயும் ஒரு ஓட்டு இருக்குது இல்ல, ஓட்டு ஸ்ட்ரென்த் இருக்குது இல்ல. ஓகே. திருமாவளவன் கிட்ட ஒரு ஓட்டு இருக்குது இல்ல, அந்த ஓட் பேங்க் அப்படியே அவருக்கு ஷிஃப்ட் ஆயிடும். அது விஜய்க்கு கெயின், இவருக்கு லாஸ். ஆனா திமுக மக்கள் மத்தியில தானே, ஒன்றும் கிடையாது. இவங்க கிட்ட எல்லாம் ஒன்றும் கிடையாது, மக்கள் மத்தியில தான் அவங்க பண்ண போறாங்க.
அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து இப்போ இது எடப்பாடியை நம்பாமல் ஸ்டாலினை நம்புவது போல கடந்த கால பேச்சுகள். ஸ்டாலினை நம்புறாங்களா? ராஜேந்திர பாலாஜி கூட அண்மையில சொல்லியிருந்தாரு, ஸ்டாலினுக்கு கோபம் இருந்தால் தாவேக ஆட்சி இருக்காது அப்படின்னு. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இதை? ஏன் அவர் கஷ்டப்படுறீங்க? ராஜேந்திர பாலாஜின்னா அவர் என்ன சிறையில இருக்காரு, வெளில தானே இருக்காரு. அவர் போயிட்டு கேளுங்களேன், எப்படி சார் சொன்னீங்க அப்படின்ட்டு கேட்கலாம்ல. கேளுங்க, அவரை கேளுங்க. அவரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுக்க கூடாது. அவங்களா உங்களுக்கு நேரடியாக விளக்கம் கொடுத்தாதான் உண்டு. ஏன்னா அவங்க எப்படி பேசுறாங்கன்னு தெரியாது, எத்தனை மணிக்கு பேசுறாங்கன்னு தெரியாது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் தெரியாது. அவங்க 7 மணிக்கு மேலே எப்படி பேசுவாங்கன்றாங்க எனக்கு தெரியாது இல்ல. நான் பாட்டுக்கு பேசுறேன், என்ன வருது? அவர்கள் எடப்பாடிக்கு கோபம் வந்தா அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்ப ஸ்டாலின் தான் வந்து தாவேக ஆட்சியை போக்க ஒரே வழி அப்படின்னு அவங்களே நம்புறாங்கன்னு தானே புரிஞ்சுக்க முடியுது. இல்ல அதான் சொல்ல வரேன், நீங்க அவங்கதான் கேட்கணும்ட்டு. அவங்களாம் எப்படி பேசுறாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஓகே, எனக்கு தெரியல. அரசியல் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. நான் என்ன பண்றேன், நான் என்ன பண்ண சொல்றேன்? அனிதா ராதாகிருஷ்ணன் பாலாஜிக்கும் தெரிஞ்ச அளவுக்கு, அது பேர் அந்த அளவுக்கு பேர்னது ராஜேந்திர பாலாஜிக்கும் தெரிஞ்ச அளவுக்கு அரசியல் எனக்கு தெரியல. நான் என்ன பண்றது? ஓகே, நானும் அண்ணாமலை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் தான் படிச்சுட்டு வரணும். அதான் எத்தனை மணிக்கு பேசுறாங்கன்றது கேட்டேன் உங்ககிட்ட. 8 மணிக்குன்னா நம்ம ஒன்றும் கேட்க தேவையில்லை. 8 மணி சொல்லணும் போட்டோம் 6 நாளைக்கு காத்தால எல்லாம் காலி ஆகிடுன்ட்டு. இவன் காத்தாலே எழுந்திரிக்க மாட்டான், பார்த்தீங்கன்னா தான் எழுந்திரிப்பான். அந்த மாதிரி பேச்சா இருக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? திமுகரு மனநிலை விட்டு கொள்கையால் அப்படி இருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்பெல்லாம் வேற ஃப்ரீயா இருக்கிறாங்க, ஆட்சி கிடையாது, அதிகாரம் கிடையாது, ஃப்ரீயா இருக்காங்க இல்லையா? போலீஸ்காரனும் உள்ள வைக்கிற வெளில தான் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன? அதனால சொல்ல முடியாது. எடப்பாடி ஒரு பெரிய நம்பிக்கையோட இருப்பது போல அவருடைய பேச்சுகள் தெரிய வருது. இல்ல, எடப்பாடி பழனிசாமியோட நம்பிக்கை அப்படின்றது அடிப்படையற்றது. உங்களுடைய கட்சி தான் உங்களுடைய பலம். உங்களுடைய கட்சி இந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போயிடுச்சு. ஆனா நீங்க சைலண்டா இருக்கீங்க, யாரை பத்தி கவலைப்படல. இன்னைக்கு CV சண்முகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம், அந்த திண்டிவனம், அந்த பகுதியை சார்ந்த 500 பேர் வந்துட்டு ரெசிக்னேஷன் கொடுக்க போறாங்க. இதை நீங்க வாங்கிக்க போறீங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல கட்சி பலவீனமா போயிடுச்சு. CV சண்முகமும் அங்க தாவேக்கு போயிடுவாரு. அப்ப என்ன இருக்குது உங்களுக்கு? அப்ப நீங்க வந்துட்டு நிம்மதியா இருக்கிறதோ மகிழ்ச்சியா இருக்கிறதோ எதனா என்ன அடிப்படை? கட்சி போயிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னங்கய்யா இருக்கு? ஒரு தொண்டை யாரா இருந்தாலும் ஒரு தொண்டை போகும்போது கட்சியினுடைய பலம் போகுது இல்ல. அப்புறம் நாளைக்கு திமுக மூலமா ஆட்சி அமைக்க ஒரு வாய்ப்பு வந்தால் அங்கு முதலமைச்சராக எடப்பாடி தான் இருப்பாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. எதுவும் நடக்காதுங்க சார். எல்லாரும் இதை தானே சார் சொல்றாங்க, நீங்க மட்டும்தான் நடக்காதுன்னு சொல்றீங்க. நான் சொல்றதுதானே நடக்குது. நான் சொன்னது எதாவது நடக்காது இருக்கா? நடக்குது. அப்படி ஸ்டாலின் அது விரும்பலையா? எப்படி விரும்புவாரு அவரு? எடப்பாடி பழனிசாமி இருந்தானே, விஜய் இருந்தானே, ரெண்டும் ஒண்ணு தானே. ரெண்டுமே பாஜகவுடைய ஸ்டூஜிங்க தான். அப்புறம் என்ன இருக்குது? இவரு தானே அவரு தானே. அப்புறம் இவரையும் அதுக்கு ஒரு ஆதரிக்கணும். யாருடைய கண்ட்ரோல்ல ஆட்சி இருக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதெல்லாம் சும்மா போயிடுச்சு. என்னத்துக்கு ஆட்சி? ஆட்சி என்னத்துக்கு? ஓகே, ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கங்க. திமுக ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்சி. அது பாஜகவுடைய, அதிமுகவுடைய, காங்கிரஸோட, இதுக்கு மேல காங்கிரஸோடைய கூட கூட்டணி வச்சதுன்னா அது அழிஞ்சே போயிடும். அந்த கட்சி காப்பாற்ற வேண்டிய ஒரே என்னன்னா அதனுடைய கொள்கை கட்டுக்கோப்பு தான். கொள்கை ரீதியான திமுகனுடைய கட்டுக்கோப்பு தான். அதை வந்துட்டு அதை சதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருடைய நலனையும் உத்தேசிச்சு சதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, முன்னாடி கலைஞர் இருந்தாரு. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு செயல் திட்டம்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அண்ணா பாஜகவோட கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க 99 to 2004. ஆனா இப்ப இருக்கிற ஸ்டாலினோடக்கெல்லாம் அந்த பலம் கிடையாது. இவங்க தடமாறி போனாங்கன்னா போனதுதான் விடுத்துருவாங்க. அதனால இது நடக்காது. சார், இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல ஒரு மசோதா நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. என்னன்னா, முதலமைச்சர்கள், பிரதமர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தா அடுத்த 30 நாட்கள்ல அவர்களின் பதவி இழக்கப்படும், பதவி பறிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு சட்டம். அந்த சட்டம் உச்சநீதிமன்றத்துல நிக்காது. 30 நாள்ல யார் வேணாலும் நீ சிறையில வச்சிடலாம். அதனால ஒரு குற்றவாளின்னு நீ எப்படி உறுதிப்படுத்துவ? குற்றவாளின்னு சட்டபூர்வமா அதாகி அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு மேல அந்த குற்றத்துக்கு தண்டனை வந்துச்சுன்னா மட்டும்தான் ஒருத்தர் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். ஒருத்தர் சிறையில வச்சுட்ட, இப்ப ராஜேந்திர பாலாஜி இவரு
அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படின்னு பலர், கவிதா, இவன் மாதிரி பலரையும் வந்துட்டு சிறையில் வச்சிருக்கிறார் 30 நாளைக்கு மேலேயே. ஸோ அவங்களெல்லாம் அவ்வளோதானா? அரசியலோட தூக்கிடுவியா நீ? அதிகாரத்தை வச்சுட்டு விளையக்கூடிய விளையாட்டெல்லாம் வந்துட்டு உச்சநீதிமன்றம் ஒத்துக்காது. கட்டாயம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கூட, ஜெயிச்சதுன்னா கூட அது உச்சநீதிமன்றத்தில் அடிப்படும். இது தாவேக்கால என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் அதன்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் குற்றவாளியின் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படும் வரை அவனை நிரபராதி என்றே கருத வேண்டும். நான் சிறையில் இருக்கலாம், ஆனா நான் தேர்தலில் போட்டிடலாம். தெரியுமா உங்களுக்கு? நான் சிறையில் ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் நான் சிறையில் இருக்கலாம், கேஸ் சிறையில் இருக்கலாம், ஆனா நான் தேர்தலில் போட்டிடலாம். ஆனா நான் தண்டிக்கப்பட்டவன தேர்தலில் போட்டிட முடியாது. அவரை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால மோடி வரக்கூடிய சட்டம் ஜெயிச்சாலும் கூட நீதிமன்றத்தில் அது அடிபட்டுரும்.